தேடல் என்றும் தொடரும். புஷ்பக விமானத்தின் மர்மம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வானில் பறக்கும் ஒரு வாகனம் இருந்தது என்று சொன்னால் நம்ப முடியுமா? ஆனால் இந்திய புராணங்களில் அந்த வாகனத்தின் பெயர் அனைவருக்கும் தெரியும். அது புஷ்பக விமானம். அது ராவணனின் பெருமையும் ராமனின் வெற்றிக்கும் சாட்சியாக இருந்த மர்மமான பறக்கும் வண்டி. இது வெறும் புராண கற்பனைதானா அல்லது பண்டைய இந்திய மறைந்த தொழில்நுட்பத்தின் சான்றா? ராமாயணத்தில் புஷ்பக விமானம் முதலில் ராவணனின் சொத்தல்ல. அது ஆரம்பத்தில் குபேரனின் வாகனம். குபேரன் தனது செல்வத்தை தேவன் சொர்க்கத்திலிருந்து பூமி வரை பறந்து செல்ல இந்த விமானத்தை பயன்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ராவணன் தனது சகோதரர் குபேரனை வெற்றி கொண்டு அந்த வாகனத்தை கைப்பற்றினான். அந்த வாகனம் தங்கம் போன்ற பளபளப்பாக ஒளிர்ந்தது. அது ஒரு நகரம் போல் பெரியது. அதன் உள்ளே அரண்மனை, அறைகள், சிம்மாசனங்கள், தங்கக் கதவுகள், பளிங்குத்தரை எல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ராவணன் அதை வானில் நிகரும் லங்கா என்று பெருமையுடன் அழைத்தான். அதன் சிறப்பு என்னவென்றால் அது யாரும் இயக்காமல் தானாகவே பறந்தது. ராவணன் வேண்டிய இடத்தை சொன்னால் அது தானாகவே அந்த திசையில் சென்றது. அதற்கான சக்தி மந்திரங்களும் எந்திரங்களும் மூலமாக இருந்தது எனும் நம்பிக்கை இருக்கிறது. சிலர் அதை ஆன்டி கிராவிட்டி தொழில்நுட்பம் என குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அந்த பழமையான ரகசியம் இப்போது மறைந்துவிட்டது. ராவணன் அதை பல இடங்களுக்கு பயன்படுத்தினான். ஒருமுறை இமயமலையில் சிவனை வழிபட்ட பின் அந்த விமானத்தில் சுமேரு மலைக்கு பறந்தான். மற்றும் பறந்ததாகவும் இன்னொரு முறை சீதையை கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றதாகவும் ராமாயணம் குறிப்பிடுகிறது. அந்த நிகழ்வு ராமாயணத்தின் மிக முக்கியமான திருப்பமாக அமைந்தது. ராவணனின் தோல்விக்கு பிறகு ராமர் அந்த புஷ்பக விமானத்தை பயன்படுத்தி இலங்கையிலிருந்து அயோத்திக்கு திரும்பினார். அப்போது அந்த விமானம் வானத்தில் தாமாகவே பறந்து தேவதைகளும் முனிவர்களும் அதை பார்த்து வியந்தனர். இது வெறும் புராணம் என்று நினைத்தாலும் சில ஆச்சரியமான உண்மைகள் இதை இன்னும் சுவாரஸ்யமாக்குகின்றன. பண்டைய இந்திய நூல்களில் பல விமானங்கள் பற்றி குறிப்புகள் உள்ளன. விமானிக்க சாஸ்திரம் என்ற ஒரு நூலில் பல வகையான பறக்கும் வாகனங்கள், அவற்றின் சக்தி மூலங்கள், இயந்திர அமைப்புகள் பற்றிய விளக்கங்கள் உள்ளன. அந்த நூல் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். அதில் குறிப்பிடப்படும் சில வாகனங்கள் சுந்தர விமானம், ருக்ம விமானம் மற்றும் திரிபுர விமானம். இவை அனைத்தும் அந்த காலத்தில் மனிதர்கள் வானில் பறந்தார்களா என்ற கேள்வியை எழுப்புகின்றன. சில நவீன ஆராய்ச்சியாளர்கள் இதை ஒரு மறைந்த தொழில்நுட்ப நாகரிகத்தின் சான்று என கூறுகின்றனர். இந்தியாவின் பழமையான நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட சில சிற்பங்களில் வானில் பறக்கும் வாகனங்கள், தீ வெளிப்படுத்தும் வடிவங்கள் போன்றவை காணப்படுகின்றன. ஆனால் விஞ்ஞான உலகம் இதை இன்னும் புராண கற்பனை என்றே கருதுகிறது. அவர்கள் சொல்வது இராமாயண காலம் மனிதர்களின் கலாச்சாரம், கற்பனை, தெய்வ நம்பிக்கை ஆகியவற்றின் கலவையாகும்.